சர்க்கம் 11. ரிஷ்யசிருங்கரின் அயோத்தி வருகை. தசரத மாமன்னரே, அந்த சனத்குமாரர் அங்கே மேலும் விவரமாகச் சொல்லியதை நான் இப்போது தங்கள் நலனிற்காக சொல்கிறேன், கேளுங்கள். சத்தியம் தவறாதவரும் திருவளர் செல்வரும் தர்ம வழியில் செல்பவருமான தசரதர் என்ற பெயர் கொண்ட மன்னர் இஷ்வாகு குலத்தில் தோன்றப் போகிறார். அவருக்கு அங்க நாட்டு மன்னருடன் நட்பு உண்டாகும். அவருக்கு, அதாவது அங்க மன்னருக்கு பெருமை பொருந்திய சாந்தா என்ற பெயருடைய பெண் இருப்பாள். அங்கராஜனுடைய புதல்வர் ரோமபாதர் என்பவர் பெருமை மிக்க தசரதர் ஒரு சமயம் அவரிடம் செல்வார். அறம் அறிந்தவரே, நான் மக்கட்பேறு இல்லாதவன். தங்கள் அனுமதியுடன் சாந்தாவும் அவர் கணவரும் எங்கள் நாட்டிற்கு வந்து என் குலத்தை விளங்கச் செய்வதற்கான வேள்வி செய்ய வேண்டும். அந்த வேண்டுகோளை கேட்ட மன்னர் மனத்தால் சிந்தித்து பார்த்துவிட்டு ஆத்மவான் ஆகிய பிள்ளை பேருடைய சாந்தாவின் கணவரை கொடுக்க போகிறார். அயோத்திக்கு அனுப்பி வைக்க இசையப் போகிறார். கவலை நீங்கிய தசரதர் அந்த அந்தணரை பெற்றுக்கொண்டு வந்து நிரம்பிய மனத்துடன் வேள்விகளை செய்ய போகிறார். வேள்வி செய்யும் பெரு விருப்பத்துடன் தர்மம் அறிந்த தசரத மன்னர் கை கூப்பி கொண்டு உத்தம அந்தணரான ரிஷ்யசிருங்கரை குழந்தை பேரும் சொர்க்க வாழ்க்கையும் அருளவல்ல வேள்வியை நடத்தி கொடுக்கும்படி பிரார்த்திக்க போகிறார். மன்னர் வைதிகோத்தமர்களால் நடத்தப்படும் வேள்விகளின் பயனாக தான் விரும்பியவைகளை அடையப் போகிறார். எல்லையில்லாத பராக்கிரமம் உடைய 4 புதல்வர்கள் இவருக்கு தோன்றப் போகிறார்கள். அவர்கள் பரம்பரை பெருமையை நிலை பெறச் செய்பவர்களாகவும் எல்லா உலகங்களிலும் புகழ் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். முன்பு கிருத்தயுகத்தில் பகவான் சனத்குமாரர் தேவதைகள் முன்னிலையிலும் இவ்வாறு கூறினார். எனவே ஆண்களின் புலி போன்றவரே, படைகள் வாகனங்களுடன் கூட தாங்களே நேரில் சென்று அவரை, அதாவது ரிஷ்யசிருங்கரை மிகவும் பெருமைப்படுத்தி அழைத்து வாருங்கள். சுமந்திரருடைய சொற்களை கேட்டு தசரதர் மனம் மகிழ்ந்தார். தேரோட்டியிடம் இருந்து அறிந்த தகவலை வசிஷ்டரிடம் தெரிவித்தார். அவர் அனுமதியை பெற்றுக்கொண்டார். மனைவிகளோடும் மந்திரிகளோடும் மெல்லச் சென்று காடுகளையும் நதிகளையும் கடந்து அந்த அந்தணர் இருந்த இடத்திற்கு சென்றார். முனி புங்கவரான அவர் இருந்த இடத்தை ஒருவாறு அடைந்தார். ரோமபாதரின் அருகில் இருக்கும் அந்தணரை கண்டார். ஒளி வீசுகின்ற நெருப்பை போல தன் தேஜஸால் பிரகாசிக்கும் முனிகுமாரரை கண்டார். உடனே ரோமபாதர் தகுந்த முறைப்படி தசரதரை வரவேற்று உபசரித்தார். நட்பு நெருக்கத்தால் மிகவும் அகமகிழ்ந்த ரோமபாதர் மகா மேதாவியான முனிகுமாரரிடம் எல்லாவற்றையும் விளக்கி கூறினார். நண்பரும் உறவினருமான அவரை இவர் நன்றாக பதில் உபச்சாரம் செய்தார். இவ்வாறு பரஸ்பரம் அன்பு வசப்பட்டு மரியாதை செய்யப்பட்ட மன்னர் 7-8 நாட்கள் உடனிருந்த பின்னர் ரோமபாதரை பார்த்து இவ்வாறு கூறினார். மன்னரே, தங்களுடைய புத்திரியும் அவள் கணவரும் எங்கள் நகரத்திற்கு வர வேண்டும். அங்கும் ஓர் அரிய செயல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. அதை கேட்ட ரோமபாதர் மாமேதையான ரிஷ்யசிருங்கர் போவதற்கு இணங்கி அவரிடம், நீங்கள் உங்கள் மனைவியுடன் சென்று வாருங்கள் என்றார். அப்படியே செய்கிறேன் என்ற அரசருக்கு அவர் பதில் கூறினார். மன்னரால் அனுமதிக்கப்பட்ட அவர் மனைவியுடன் புறப்படுவதற்கு ஆயத்தமானார். அப்போது நட்பு பெருக்கினால் இரு மன்னர்களும் பரஸ்பரம் மார்புற தழுவிக்கொண்டார்கள், கை கூப்பிக் கொண்டார்கள். ரோமபாதரும் தசரதரும் எல்லையில்லா ஆனந்தமடைந்தார்கள். பின்னர் நண்பரிடம் விடை பெற்றுக் கொண்டு ரகுநந்தனரான தசரதர் புறப்பட்டு சென்றார். வேகமாக செல்லக்கூடிய தூதர்கள் மூலம் உடனே நகரத்தை நன்றாக அழகுபடுத்துங்கள், பதாகைகளை கட்டுங்கள், வாசனை பொருட்களை தெளியுங்கள், நறுமணப் புகை எழுப்புங்கள் என்று நகர மக்களுக்கு செய்தி அனுப்பினார். மன்னர் திரும்பி வருகிறார் என்பதை அறிந்ததும் நகரமாந்தர் அனைவரும் மிகவும் மகிழ்ந்து அரசர் சொல்லி அனுப்பியவாறே சிறப்பாக செய்து முடித்தார்கள். சங்கு துந்துபி வாத்தியங்கள் முழங்க நன்றாக அலங்கரிக்கப்பட்ட நகரத்திற்குள் தலை சிறந்த அந்தணரை முன்னிட்டு கொண்டு மன்னர் பிரவேசித்தார். நகர மக்கள் அனைவரும் அந்த அந்தண பெரியோரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவர் செய்ய போகும் யாகத்தினால்தானே மன்னர் தசரதருக்கு மகன் பிறக்கப் போகிறான் என்பதால் மகிழ்ச்சி. நகரத்திற்குள் வந்து கொண்டிருக்கும் அவரை, தேவலோகத்திற்கு வந்த காசியபரை 1000 கண்ணனான தேவேந்திரன் கோலாகலமாக வரவேற்றதை போல பேராற்றல் படைத்த தசரதுடன் வரும் ரிஷ்யசிருங்கரை விமரிசையாக வரவேற்றார்கள். அவரை அரண்மனைக்குள் அழைத்து சென்று முறைப்படி உபச்சாரங்கள் செய்து அவர் அருகில் தான் இருப்பதாலேயே உலகில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டவராக தன்னை கருதினார். தசரதர் கணவரோடு கூட வந்திருக்கும் பெருங்கண்ணாளனான சாந்தாவை பார்த்து அந்தப்புற பெண்மணிகள் எல்லோரும் மிகவும் ஆனந்தமடைந்தார்கள். அவர்கள் எல்லோராலும், விசேஷமாக மன்னராலும் பரிவுடன் உபசரிக்கப்பட்ட அவள் கணவரோடு கூட சிறிது காலம் அங்கேயே சௌக்கியமாக இருந்து வந்தாள்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 11வது சர்க்கம் முற்றிற்று.